பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல குரு பகவானும், சூரிய பகவானும் சம்பந்தப்படும் பொழுது, அரஷ யோகம் அப்படிங்கிற மாபெரும் யோகம் கிடைச்சிருது. அப்போ உங்களுடைய நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். கடந்த காலங்கள்ல அரசியல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அங்கொன்னும், இங்கொன்னுமாக அல்லது அடிமட்ட தொண்டனா இருந்தீங்கன்னு வைங்களேன், உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான சூழலை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதாவது உயர்மட்ட பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையப் போகுது. அதாவது பூமி காரகன் செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய வீட்ல இருக்கிறதுனால, ஒரு சில சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய, கடந்த காலங்கள்ல இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பொண்ணு பார்த்து, வரன் பார்த்து 2 பேரும் ஒத்து வந்து, அதுக்கப்புறம் 2 குடும்பத்தாரும் ஒத்து வந்து, அதுல வந்து தாம்பூல தட்டு மாத்திருப்பீங்க இல்லையா? பரிசம் போட்டு நிச்சயம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்படியெல்லாம் பரிசம் போட்டு நிச்சயம் பண்ண அந்த திருமணம் வருஷக்கணக்கா தடை ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அந்த மாரி தடை ஏற்பட்டவர்களுக்கு, அந்த தடைகளுக்கு நல்லதொரு விடை அல்லது முடிவு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. கஷ்டப்பட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும்பொழுது, இந்த பெண்ணுடைய அம்மா, அப்பா அல்லது பையனுடைய அம்மா, அப்பா அல்லது சித்தப்பா, பெரியப்பா இந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு, பையன் ஒத்துக்கிட்டு, பொண்ணோட அம்மா, அப்பா ஒத்து வந்தாலும், பையனுடைய அம்மா, அப்பா ஒத்து வந்தாலும், 2 வீட்டுக்காரரும் திரண்ட சம்மதத்தோடு இருந்தால் கூட, இந்த சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், அங்காளி, பங்காளின்னு யாராவது ஒருவர் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த இடைஞ்சல் எல்லாம் வந்து தவிடுபொடியாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில வந்து இந்த அதாவது தமிழ் புத்தாண்டு சிம்மம் ராசிக்கு அமையப் போகுது அப்படிங்கிறது சந்தேகமில்லாத உண்மையா இருந்துட்டு இருக்குது.